வாடி லவ் பண்ணும்போது போய் ஐஸ்கிரீம் நான் யார்கிட்ட போய் இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன்? நைட்ல போய் யாரும் பக்கத்து வீட்டுல அடி கால் தடி என்னோட ஞாபகம் நம்ம 2 பேரும் கப்புள்ஸ் தானே, நம்ம எப்போனா சாப்பிட்டுக்கலாம். அடிச்சிருவேன் நானு. நீ முத்தமொன்று கூட. ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். என்னடா இந்த நேரத்தில் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து நைட் ஆகிடுச்சிங்க. நைட்டு எத்தனை மணின்னு உங்களுக்கு காட்டுறீங்க பாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு, 4 மணி. ஐயோ தெரியுதா இல்லையான்னு தெரியலங்க உங்களுக்கு. பார்த்தீங்களா டைம் என்னன்னு? கரெக்டாக ஒரு 3 மணிக்கு தான் அவங்க தூங்குனாங்க. செம்ம தூக்கத்தில் இருக்காங்க. 3 மணிக்கு தூங்குனாங்க. எடிட் பண்ணிட்டு செம்ம டயர்டில் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த நேரத்தில் தான் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். பார்த்தீங்களா, நீங்களே பாருங்கள் எடிட் பண்ணுறது எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் வரைக்கும் தாங்க எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஜஸ்ட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்கினா. நம்ம இப்போத்துலேருந்து ஆரம்பித்து அவங்கள டார்ச்சர் பண்ண போகிறோம். வா என் கூட கொஞ்சம் நேரம் பேசு, என்னை வந்து லவ் பண்ணு, என்ன உனக்கு தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணுறது தான் உங்களுக்கு. ஓகேவா, இதுதாங்க வீடியோ. ஸோ நான் வந்து மைக் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு சத்தமாக கேட்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க எடிட் பண்ணிட்டு இப்போ தான் வந்து தூங்கிட்டு இருக்காங்க பாவம். இந்த டைமில் நான் போய் டிஸ்டர்ப் பண்ணுறேன், அது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவள் எடிட் பண்ணுறது இவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஸோ என் முன்னாடி தான் எடிட் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணுறது, நமக்கு வந்து ப்ராங்க் எடுக்கிறதுக்கு இதான கரெக்டான நேரம். ஸோ அதனாலே நம்ம எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த டைம் சூஸ் பண்ணேன். மணி விடிஞ்சிருச்சு, 4 மணி ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம கண்டினியூ பண்ணி எப்படியோ ப்ராங்க் எடுத்துடலாம். அவங்க பார்த்தீங்கன்னா படுத்துட்ருக்காங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பெட்ஷீட் போட்டுட்டு செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம போய் வந்து கேமரா செட் பண்ணிவிட்டு வந்துடலாம். என்னடா இந்த நேரத்துலலாம் வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க காய்ஸ். எங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் நான் எடுக்க முடியும். வேறு என்ன பண்ணுறது. இதுக்காகவே முழிச்சிட்டு கொட்டை எங்கள் அப்பா எங்கள் கண்ணெல்லாம் ரெட் ஆகிடுச்சு. எப்படா தூங்குவாங்க வீடியோ எடுக்கலாம், எப்படா தூங்குவாங்க வீடியோ எடுக்கலாம். அவள் 3 மணி வரைக்கும் எடிட் பண்ணுறா காய்ஸ். தூங்கி தொலைய மாட்டேன்றா. தினமும் இந்த டைம் தான் தூங்குறதுக்குலாம் அவங்களுக்கு. இதுக்குன்னு ஒரு டைம்லாம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து கேமரா செட் பண்ணிடலாம். கேமரா செட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வீடு பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கா. அது எப்பயுமே வந்து நைட் லைட் மட்டும் போட்டு வச்சுருப்போம் நாங்கள். அதனால் அந்த லைட் மட்டும் எரியுது, மற்ற லைட் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கேமரா செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாம். கேமரா செட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம போய் அவங்கள டார்ச்சர் பண்ணலாம். ஓகேவா? மணி 4:18 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே கேமரா செட் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு.
ஏய் ஏய் அம்மா ஏய் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல. ஏய் எந்திரி எந்திரிச்சு வா. ஏய் எந்திரிச்சு வா, பேசு வா. அம்மா எந்திரிம்மா. என்னாலே உனக்கு எந்திரி, இந்த நேரம் நோக்கு, எந்திரி வா. அம்மா நான் பேசுவா. நீ பேசுறீ. சரிவா, லவ் பண்ணுவா. லவ் பண்ணுவா. நீ வா, லவ் பண்ணுவோம். நானாச்சு ஃபஸ்ட்டு லவ் பண்ணும்போது பேசுகிற மாதிரி இப்போலாம் பேசவே மாட்டேங்குது. அப்போலாம் இவ்வளோ பேசுவோம், மணிக்கணக்காக ஃபோனில் பேசுவோம். அப்போலாம் லவ் பண்ணும்போது ரொம்ப கேரிங்காக பேசுவேன். நான் நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேன், அவ்வளோ பேசுவேன். இப்போ நான் தூங்கிட்டே இருக்கேன். எந்திரியும். நம்ம ஃபஸ்ட்டு மாதிரி இருக்கலாம். எந்திரிவா, லவ் பண்ணும் போது எப்படி அவ்வளோ என்ன மணிக்கணக்காக பேசுவேன். நான் ஒரு ஃபோன் அடிக்கிறேன், இந்த பேசுறியா? சரி வா, நேரில் இருந்தால் நைட்டு ஃபுல்லாக பேசிட்டு இருக்கலாம். ஃபஸ்ட்டு அப்படி தான் பேசுவேன். மீட் பண்ண கூட டைம் இருக்காது. இப்போ பேசுறதுக்கு கூட வர மாட்டேன்றது. சரிவா, கொஞ்ச நேரமாச்சு பேசிட்டு இருக்கோம். வா, எப்படி லவ் பண்ணோன்றதெல்லாம் பேசுவாங்களா? லவ் பண்ண வந்து எங்கவா எந்திரி. உங்ககிட்ட ஒரு பேசணும். எப்படியா ஏய் எந்திரி. எந்திரிமோ, லவ் பண்ணலாம். நாம தூங்கிட்டு இருக்கிற. எந்திரி வா. நாம எப்படி இருக்கிற? அப்போ லவ் பண்ணும்போது மட்டும் தான் அக்கறையா நைட்டு 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பேசுவோம் போல. இப்போ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. அப்போ எல்லாமே லவ் பண்ணும்போது தான் போல உனக்கு. இப்போலாம் எதுவுமே கிடையாது. அப்போ பாசம், நேசம், கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது எதுவுமே இல்லையா? அப்போ மட்டும் தெரியாதனமா வீட்டு விட்டு வந்து பேசுற, லவ் பண்றன்ற, முத்தம் கொடுக்குறன்ற, விடிய விடிய எனக்காக பேசிட்டு இருக்க. ராத்திரி 1 மணிக்கு கூப்பிட்டா கூட வந்து பாப்ப என்ன. இப்போ நம்ம 2 பேரும் நம்ம தனியாக தானே வீட்டில் இருக்கிறோம். இப்போ கூட பேச மாட்டேன்ற. பேசுனா எந்திரிச்சு உட்காந்து பேச விட மாட்டேன்ற. இது என்ன இது? எனக்கு எப்போ தோணுதோ அப்போதானே நான் எழுப்ப முடியும். எனக்கு தூக்கம் வரல, எந்திரிச்சு உட்காந்து என் கூட பேசுவா. ஏய் எனக்கு எப்போ தூக்கம் வரலாம் அப்போதானே எழுப்ப முடியும். அங்க பாருறியே. ஏய் பொண்ணை கூட்டிட்டு வந்தோமோ தரல போ. ஏய் எந்திரி. ஜீபூம்பா ஜீபூம்பா. எந்திரியுமோ, லவ் பண்ற நேரத்துல தூங்கிட்டு. எந்திரியுமோ, லவ் பண்ற நேரத்துல தூங்கிட்டு. தெரியுது, எந்திரிடி. ஓவரா பண்ணிட்டு இருக்காத. என்ன அடிப்ப? சரி கொஞ்ச நேரம் மட்டும் பேசுவா என்கிட்ட. இன்னமும் எப்போ பார்த்தாலும் தான் தூங்கிட்டு இருக்க. சரி என் மேல கை போட்டுவா. கை போட்டு தூங்க மாட்டியா? என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்கிருமோ, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். இன்னமும் இப்படிலாம் இருக்கிற. ஒரு கேரிங், பாசம், ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஹஸ்பண்ட் சொல்ற நேரத்துல எந்திரிச்சு பேசணும்.
வார்த்தை என்னன்னு கேட்கணும். நீ என்னன்னா இப்படி தூங்கிட்டு இருந்தான்னு அர்த்தம். ஒரு மரியாதையே இல்லை எனக்கு. நீ பண்றதெல்லாம் இப்படி கொரட்டை விட்டு இப்படி தூங்கிட்டு கிடக்குற. அப்படிலாம் இல்லவே இல்லை நீ ஃபர்ஸ்ட்லாம். அப்போ லவ் பண்ணும்போது தான் எல்லாமே தேவை போல. அதான் கரெக்டாக தான் சொல்றாங்க பழமொழி. அப்போதான் எல்லாமே தேவைப்பட்டுச்சு போல. இப்போலாம் நான் உனக்கு தேவையில்லை. ஆகுனா தூங்கி கிடக்குறேன். கொஞ்ச நேரம் தானே பேசுறதுக்கு எழுப்புறேன். எந்திரி. ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்திரி ஒரு நிமிஷம். வாடி வெளில போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். வா எந்திரி வா. எனக்கு தூக்கம் வரலாம் தானே உன்னை எழுப்பிட்டு இருக்கேன். என்னன்னே தெரியல, தூக்கமே வர மாட்டேது. விடிஞ்சிருச்சு. வா 4 மணி ஆயிடுச்சு பேரு. வா வரலன்னா எங்கன்னா போய் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். முடியல தானே சொல்ல, உனக்கு புரியாதா? 4 மணி ஆயிடுச்சு. சரி வா கடைக்கு கூப்பிட்டு போறேன். ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வா. சாப்பாடு வாங்கி தரேன் வா. எனக்கு வேணாம். என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தரேன் வா. எது கத்திட்டு இருக்கேன் நைட்ல உட்காந்து? பேயா? ஏன்னா பேய் மாதிரி எழுதுறேன். வா சரி நைட்ல என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தரேன் வா. வாடி. லவ் பண்ணும் போது போய் ஐஸ்கிரீம்லாம் நைட்ல சாப்பிடுவோம். 1 மணி 2 மணி கூப்பிட்டா கூட ஒரே கப்புல ஐஸ்கிரீம் வாங்கி நம்ம 2 பேருமே சாப்பிட்டதெல்லாம் மறந்துட்டியா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. வா இப்பன்னா உனக்கு வண்டியில போலாம். வா ஜாலியா லவ் பண்றதுக்கு தானே கூப்பிட்டுட்டு இருக்கேன். பழசெல்லாம் மறந்துட்டியா? லவ் பண்ணது எப்படின்னு? பீச் ஓரமா கடலை போட்டது மறந்துட்டியா? சொல்லு. வீட்டுக்கு போயிட்டு அங்க இங்கன்னு உட்காந்துட்டு இருந்தெல்லாம் மறந்துட்டல நீ? முட்டை சந்தில முத்தம் கொடுத்தது மறந்துட்டேன். லவ் பண்ணது வேஸ்ட். லவ் பண்ண பாரு எல்லாம் எனக்கு வேஸ்ட். வா எந்திரி. லவ் பண்ணலாம். வா போலாம். நம்ம வெளில போலாம். வா. என்னவோ வாவும் இப்படி பண்ணாதமோ. ஏய் எந்திரிச்சு வா. என்ன உனக்கு தூக்கம்? எந்திரி. நானே தூங்கல, எனக்கு தூக்கம் வரல. வரும் எந்திரி வா. வாடி நான் டிக்கெட்ட பழமா வந்து மாட்டிக்கிட்ட. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஏய் இப்போ நீ எந்திரிச்சு வரியா இல்லையா? எதுக்கு இப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு என்ன சாவடிய? என் கூட பேசு. ஃபோன் வச்சாலும் சொல்லு. ஹலோ ஃபோன்ல பேசலாமா நீ நானும்? லவ் பண்ணும்போது விட்டு பேசிட்டு இருக்க. இப்ப நாடி தூங்கி கிடக்குற. எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. நம்ம எப்படிலாம் லவ் பண்ணோம் அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும். நம்ம எப்படிலாம் இருந்தோம். இப்ப எதுக்கு இப்படி கோவப்பட்டு இருக்க, அழுதுட்டு இருக்க? எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு நான் யார்கிட்ட போய் இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன்? நைட்ல போய் யாரும் பக்கத்து வீட்டுல காது தட்டி என்னோட ஞாபகம்லாம் வந்துருச்சு ஷேர் பண்ண முடியும்? நீ தான் என்ன லவ் பண்ற, நான் உன்கிட்ட தான் சொல்ல முடியும். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நம்ம ஃபர்ஸ்ட் எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் லவ் பண்ணோம் அதெல்லாம் என் மைண்ட் செட்ல வருது. வா என் கூட உட்காந்து பேசு. அடிக்காத போட்டு சப்பு சப்பு இப்ப அறைய விட்டுணும். ஒரு படுக்கவே நீ பாட்டு தூங்கிடு. கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிக்கலாம். இப்படி பண்ற நீ? ரவுண்டு கூட வர மாட்டேங்குது. எதுக்கு டென்ஷன் பண்ணிட்டு இருக்க நைட்ல? குட்டி குச்சி குட்டி அம்மா குட்டி வாங்கடி செல்லம். நம்ம 2 பேருக்கு ஊர் போலாம். ரவுண்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு டீ ஒன்று போட்டுட்டு அதாவது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தர சாப்பிட்டுட்டே வண்டியில வா. இதுக்கப்புறம் தூங்கி என்ன பண்ண போறோம்? எந்திரிச்சு நான் காண்டாயினும் குட்டி அமைதியா இருந்து சொன்னேன். வாடி. இதுக்கப்புறம் தூங்கி என்னடி பண்ண போறோம்? வாடி என் கூட போலாம். வா வாமோ. லவ் பண்ணும் போதெல்லாம் நீ கூப்பிட்டா நான் வரேன். இப்ப நான் லவ் பண்ண கூப்பிடுறேன், நீ வர மாட்டேங்கிற. அப்போ வரலன்னா கோவப்படுற, வாங்கி கொடுக்கலன்னா கோவப்படுற, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் கூட கோவப்படுவேன். இப்ப நான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிற. இதுதான் லவ் ஆடி உனக்கு? ஒரு லவ்னா எப்பயுமே இருக்கணும்.
நீ கூப்பிட்டா மட்டும் நான் வரணும், ஆனா நான் கூப்பிட்டா நீ வர மாட்டேன். இது என்ன லவ்? எந்திரிச்சு வைப்பலாம். இப்போ எனக்கு நீங்க நானும் ஒரே ஸ்பூன்ல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும். நைட்டு டைம்ல போலாம். இது எத்தனை மணி ஆனா நம்ம 2 பேரும் கப்புள்ஸ் தானே, நம்ம எப்போனா சாப்பிட்டுக்கலாம். வாமு எந்திரிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வாமு. ஏய் எனக்கு பாரு, கண்ணை தொண்டு பேசுடி என்கிட்ட. வீடு தனிய எந்திரியும். ஏய் எந்திரிச்சு வான்னு சொன்னேன் என் கூட. ஐ லவ் யூ சொன்னாலே நெஞ்சுக்குள்ளே அந்த ஆளே. லவ் யூ சொன்னாலே எந்திரி லவ் பண்ணலாம். எந்திரி. ஏய் இங்க பாரு, வா என் சொக்கர் வாங்க. ஐயோ என்ன ஆயிடுவா நானு. வீடு தூக்கம் வருது எனக்கு. எல்லாம் பாரு எப்படி இருக்குது பைத்தியக்காரி மாதிரி. ஏன் இப்படி பண்ற? என்னமோ அப்பெல்லாம் பாசமா பேசுவேன், இப்ப நம்ம சனிங்கெல்லாம் சொல்ற. சரி வா, நம்ம காலம் வா. எந்திரிச்சு வா என் கூட. குஜிலி பண்றேன். குஜிலி கொஞ்சம் பப்பு கடை பப்பு கடை குஜி அடிக்கிறமோ நீ. விளையாடுற வயசு இப்பெல்லாம், வாலிப வயசு. இந்த வயசுல விளையாடாம வேற எப்போ விளையாடுறது? கிஜி கிஜி எந்திரி வா. போய் சாவு போய் சாவடிக்கிற எந்திரி. அந்த பச்சை அடிச்சிருவேன் நானு. ஏய் என்னத்துக்கு இப்போ கோவப்படுற நீ? இப்போ அழகா பாசமா வா போலாம் தானே சுத்துறது கூப்பிட்டு இருக்கேன். ஏய் கையெடு, மரியாதை கேட்டுற உனக்கு இதுக்கு மேல கொஞ்சம் கூட விட மாட்டேன்ற. ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். வா கொஞ்சறதுக்கு தானே கூப்பிட்டு இருக்கேன். நீ எலி போடுற எங்க வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி இந்த பொண்ணு அப்படின்னு நானும் சொல்றேன். நீ என்ன சொல்ற? லவ் பண்ணும்போது பாசமா இருந்தா இப்ப ரொம்ப மூஞ்சி வேணாம். லவ் மாதிரி ஒண்ணும் வந்துரி வா. எந்திரி. தூங்குறனா மூடி தூங்க மாட்டேன் நான். எந்திரிச்சு எங்களோ கொஞ்ச நேரம் பேசு. தூங்கல நான் என்ன பண்ணுவேன்? நீ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டுங்க. குட்டி கை முடுங்க. பேச கூட வர மாட்டியா? அப்ப நீ எவ்வளவு லவ் பண்ண மாட்டியா? சரி நீ பண்ண வேணாம், நான் மட்டும் பண்றேன். வா எந்திரிச்சு வா. கையை விட. சரி அப்புறம் வர. கையை அப்புறம் வந்தா யாரு நீ லவ் பண்ணுவா? விடிஞ்சா எல்லாரும் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்துருவாங்க. இப்பதான் வரணும் லவ் பண்றதுக்கு. அப்புறமா விடிஞ்சிருச்சு. ஏய் ஹார்ட்டை டச் பண்ற மாதிரி ஏதாவது கொடுக்கணுமே. இந்தா 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 லவ் யூ. எந்திரிமோ. நீ கூட கொஞ்ச நேரம் ஏதாவது ஷேர் பண்ணு, ஏதாவது பேசு, ஏதாவது கொஞ்ச நேரம். ஒரு பாச நேசமே கிடையாது உனக்குலாம். ஒரு ஹஸ்பண்ட்ன்ற மரியாதை கூட கிடையாது உனக்கு. தூங்குறது திங்கிறது தூங்குறது எடிட் பண்றது தூங்குறது எடிட் பண்ணிட்டு தூங்குறதுல இருக்கிறேன். நம்ம லைஃப் இப்படியே போனா எப்படி? அப்புறம் நான் வேற பொண்ணை ஏதாவது தேனா கோவப்படுவேன். நீ வா.
இவ்வளவு நேரம் வரைக்கும் எடிட் பண்ற, தூங்கிடுற. அப்புறம் எங்க இருந்து ஆசை பாசலா இருக்கும் உங்ககிட்ட? ஒன்னும் இல்ல. எப்போ நீ இந்த இதுல வந்தியோ அப்பத்துல இருந்து நம்ம பாசெல்லாம் போயிடுச்சு. ஒரு பாசம் கூட கிடையாது உனக்கு. எடிட் பண்ணிட்டு தூங்கிடுற. அதுவும் எங்க கொஞ்ச நேரம் என் கூட பேச கூட மாட்டேன்ற. பேசுற டைம்ல பார்த்தா எடிட் பண்ணிட்டு இருக்க. அதுக்குதான் இப்ப கொஞ்ச நேரம் கூப்பிடுறேன் பேசுறதுக்கு. ஆமா, ஃபுல்லா போன்லயே உன் கவனத்தை கொடுக்குற. ஏன்ட்ட கொஞ்ச நேரம் டைம் எடுக்கல. அதுக்கு தான் நான் இப்போ வீடியோ உட்காந்து உன்ட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். வா பேசலான்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். காலையில எந்திரிக்கிற, எடிட் பண்ற, வீடியோ போடுற, இதே ஒரு வேலையா இருக்கிற. எப்ப பாரு போனே வச்சுட்டு இருக்க. எனக்கு எப்ப பேச டைம் கிடைக்குதோ அப்பதான் நான் பேசுவேன். வா பேசலாம் வா. அப்பெல்லாம் கூட லவ் பண்ணும் போது வீடியோஸ் எதுவுமே கிடையாது. நிம்மதியா பேசிட்டு என் கூட ஜாலியா இருந்தேன். வண்டியில சுத்துவோம், கட்டி பிடிச்சிட்டு படத்துக்கு போவோம், எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருந்தோம். இப்ப நடனா ஃபுல்லா எதுவுமே கிடையாது. ஒரு பாசனேசமே கிடையாது. ஒரு பேசுறதுக்கு கூட எனக்கு இப்ப டைம் கிடையாது. வா பேசலாம். உன் பார்வையில் பைத்தியமானேன், உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன், மயங்கினேன். ஏமா தள்ளுன்னு சொன்னேன். நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். நானு சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த வேலை வச்சிருந்தா மரியாதை கெட்டுரும் உனக்கு. ஏய் மீனா கையெடு. என்ன உனக்கு பிரச்சனை? நைட்ல எதுக்கு சாவடிச்சுக்கிட்டு இருக்க? மூச்சு வச்சிருவேன். மரியாதை இருந்து போயிடு. இப்படிலாம் பேசிட்டு இருக்க. முடியலன்னு சொல்றீங்க. என்ன இவ்வளவு முடிய வச்சுட்டு முடியலன்ற? வா எந்திரி வா. ஏய் சரி வா, கடைக்கு கூட்டு போயிட்டு வேணா நீ ஏந்து கிளம்புங்க. வெறுக்கு தூக்கம் வருது சொல்றேன். இவ்வளவு நேரம் எடிப்ப மனசாட்சி இல்ல உனக்கு கொஞ்சம் கூட? சனியை போட்டு இப்படி ரத்தத்தை இப்படி உரிச்சு குடிச்சுன்னு இருக்க. இப்ப எதுக்கு இவ்வளவு கோபப்பட்டு இப்படி மூஞ்சி அடிச்ச எப்படி இருக்க பாருங்க அம்மின்னு என் கண்ணை. நான் எப்படி காலையில எந்த என்னத்த வீடியோ போடுவேன் நானு? இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. உனக்கு தூக்கம் வரல? நான் இங்க ஊருக்காவா நானு? எனக்கும் தான் தூக்கம் வரல. தூக்கம் வரல போய் சாவு போ. எனக்கு வருது. இப்பதான் தூங்குறேன். அவ்வளவு நேரம் எடிட் பண்ற உட்காந்து மாங்கு பாக்குறல உன் கண்ணால. இன்னும் உனக்கு பிரச்சனை? இப்போ தூங்குற, எடிட் பண்ற இதே வேலையா இருந்தா அப்புறம் என் கூட யார் பேசுவா? இதே வேலையா இருந்தா போய் வேற யாரும் கூட பேசு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அவ்வளவுதான் போ. என் கூட எல்லாம் பேச மாட்டேன். நீ தூங்குற, எடிட் பண்ற, இதான் உன் வேலையாவே இருக்கிற. அப்போ நீ வேற யாவனா? எனக்கு எப்ப டைம் எடுக்கிற நீ? வேற யாருக்குன்னா போய் மக்கள் கொடுக்கும். அவங்கவுங்க பொண்டாட்டி ஹஸ்பண்ட்லாம் போய் பாரு. ஹஸ்பண்ட் கால அழகா அமைக்கி விடுறாங்க. நீ அதவா பண்ற? எனக்கு அது கூட பண்ண மாட்டேன். அதையும் பண்ணிட்டு சேவை செஞ்சுட்டு இருக்க. அழகா தலையில என்ன வச்சு விடுறாங்க பொண்டாட்டிங்களா? அதான் சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல வீடு இருக்குது. நீ என்னன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற. உன் வீடு கிடையாது இது. தூங்கிட்டு தான் கிடக்குற. எப்ப பாரு முட்டை கண்ணை போட்டுக்கிட்டு எந்திரிச்சு ஒரு ஆசை பாசமா ஊட்டி விடுறது, சாப்பாடு ஊட்டி. இப்ப நீ பழுக்க அடி வாங்கிட்டு போக போறேன். எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஆனா நீ நந்துரு வேணா பாரு. வா, அழகா போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாப்பிட்டு ஜாலியா ஒன்னா கட்டி பிடிச்சிட்டு வரலாம். ஆனா ஓவரா பண்ணிட்டு இருக்க. நைட் டிரைவ் எல்லாம் அடிக்கிறது இல்லையா? இப்ப அடிக்காம வேற எப்ப நைட்ல போவேன்? ஆமா, கூடும் போது கூட்டிட்டு போக மாட்டேன். எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் கூப்பிட்டு போவேன். உனக்கு தோணும் போல நான் வரேன்ல. அப்பெல்லாம் பேசியிருந்தேன். நீ மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்ல நான் சொல்றேன், நீ லவ் பண்ணும் போது என்ன நைட்டு 2 மணிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லும் போதெல்லாம் நான் வரல. 1 மணிக்கெல்லாம் கூப்பிடும் போது வரல. உங்க வீட்டு செவ்வறு ஏறி குச்சிலாம் வரல. பழசெல்லாம் இப்ப ஞாபகப்படுத்த கூடாதுன்னு பாக்குறேன். நீ கூப்பிடப்பெல்லாம் நான் லவ் பண்ணும் போது வரல. இப்ப என்னமோ வரவே மாட்டேன்ற. உன்னோட பேச கூட டைம் எடுக்க மாட்டேங்கிற எனக்காக. நானும் பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நடவடிக்கைலாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப பார்க்கலாம் மாட்டேன். ஒரு வாட்டி மட்டும் மூஞ்ச பார்த்தேன். திருமுகத்தை மறுமுகத்தை காட்டுங்கோ. குட்டி போன்னு சொன்னேன். தோரியா அடிக்கவா? ஏந்து போ மீனா. அப்படிக்கா ஏந்து உன் பிளேஸ்க்கு போனேன். என்ன பிளேஸ்? என் பிளேஸ்னு நீ போன்னு சொன்ன. எனக்கு எல்லாமே நம்ம பிளேஸ் தான். ஏந்து போயேன். ஏந்து போன்னு சொன்ன. குட்டி முத்தம் கூட நான் படல தூங்கிடுறேன். ஒரு முத்தம் கூட தூங்கிடுறேன். பலவாரம் அரைஞ்சிருவேன். போரியா அடிக்கவா? நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ்
சத்தியமா அடிச்சுவேன், அடிப்பேன். ஒரு முத்த கூட நான் சைலண்டா முன்னாடி அடிக்கிற முத்தம் தான் கேட்டேன். ஏய் இந்திரி முத்தங்கவே விட மாட்டேன் பாரு. ஏய் என்ன உனக்கு பிரச்சனை? இது கத்துற பக்கத்துல இருக்கவங்களா என்ன உனக்கு பிரச்சனை? ஏய் கையை விட, கையை விடுன்னு சொன்னேன். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? கத்தாத. எனக்கு தூக்கம் வருது. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? கத்தாதடி. எழுந்து அப்படிக்கு போன்னு சொன்னேன். கத்தாத. எழுந்து அப்படி போன்னு சொன்னேன். எழுந்து கத்தாத. தூக்கம் வருது சொல்லிட்டு இருக்க. சும்மா இங்க விளாண்டுகிட்டு இருக்க நைட் நேரத்துல. எழுந்து போன்னு சொன்னேன். கத்தாதடி. எதுக்கு இந்த கத்துக்க? எதுக்கு இப்ப கோவப்படுற? முடியல குட்டி, தூக்கம் வருது. சரி வா, ஒரே ஒரு முத்த மட்டும் கொடுத்துட்டு படுத்துருவா. நான் என்ன தூங்கவே இல்ல, தூங்கல நானு. போ. சரி வீடு ரொம்ப கோவப்படுற. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். தூக்கம் கண்ணு இருட்டுது எனக்கு. சொல்லி புரியவே போதும். நீ ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுற பிராங்க் பண்ணும் போது. ரொம்ப கோவப்படுற. பாவம் காய்ச்சி. இதுக்கப்புறம்லாம் அவ தாங்க மாட்டா, அழுதுருவா. கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துரும் போல. இதோட முடிச்சு. எந்த நேரத்துல வீடியோ எடுக்கணும், எந்த நேரத்துல இதுப்பா ஒண்ணுமே உனக்கு தெரியல. என்னவோ நீ எடுக்கிறத விட நான் எடுக்கிறேன். இப்போ சத்தியமா எனக்கு அவ்வளவு தூக்கம் வருது தெரியுமா? மனசாட்சி அங்கடா இருக்குதா? இவ்வளவு நேரம் வரைக்கும் எடிட் பண்ணிட்டு இப்பதான் தூங்குனாங்க. நான் தூங்கி 1 hour கூட ஆகல. சரி இது சரி நீ போட்டு தூங்கு. சாவு அடிக்கிறேன் போட்டு தெரியுமா நீ? சரி சாரி வீடியோ. சரி சாரிடி செல்லம், தூங்குடி செல்லம். அவங்க பார்த்து தானே இருக்கேன். எவ்வளவு நேரம் கண்ணை முடிச்சு எடிட் பண்றேன் நானு. சரி விடுடி. வீடு நீ ரொம்ப மூஞ்ச காட்டிட்டா காய்ஸ். இல்லைன்னா நான் இன்னும் கண்டினியூ பண்ணிடுவேன். ரொம்ப கோவப்படுறாங்க அவங்க. ஏற்கனவே ரொம்ப டயர்ட்ல இருக்காங்க. நம்ம இந்த டைம்ல வேற நான் போய் யோசிச்சேன் இந்த டைம்ல எடுக்கலாமா வேணாமா. சரி ஏன்னா ரொம்ப எடிட் பண்ணி கஷ்டத்துல படுத்துருக்கா. நம்ம இந்த டைம்ல போய் தொல்லை போனா நமக்கே கஷ்டமா இருக்குமா இல்லையா? ஆனாலுமே சரி நான் உங்களுக்காக எடுத்த அந்த வீடியோவை. அவன் ரொம்ப என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியல. சரி வா வீடியோ முடிக்கிறதுக்காச்சு. வா ஐஸ்கிரீம் தரவா? சரி வர வேணாம் ஒரு சரி உர்ரி. வீடியோ தானடி எடுத்தேன், அது எதுடி சண்டை போட்டுட்டே இருக்கிற? பசியே எடுக்குது எனக்கு. ஐயோ விடிஞ்சிருச்சு காய்ஸ். இவங்களை நான் இப்படி டார்ச்சல் பண்ணி பாவம் காய்ஸ். இப்படி கூட டார்ச்சல் யாராவது பண்ணுவாங்களா? நீங்களே பாத்துருப்பீங்க. டைமே இப்ப எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இப்போ 5 மணி ஆயிருக்கும். இந்த டைம்ல யாராவது பிராங்க் எடுத்து பாத்திருக்கீங்களா? இன்னும் தூங்கவே இல்லை நாங்க. அவளும் தூங்கல, நானும் தூங்கல. இந்த டைம்ல இந்த பிராங்க் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்காக தான் நான் இந்த பிராங்கே எடுத்தேன். இவ்வளவு கஷ்டப்படுத்துறதும் உங்களுக்காக தான். பாவம் அவங்க எடிட் பண்ணிட்டு தூங்குறாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ இப்பயே முடிச்சுட்டு அவங்களும் தூங்கட்டும் பாவம். இதுக்கப்புறம் எங்க காய்ஸ் தூங்க முடியும்? டைமே மணி 5 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எந்திரிச்சு சாப்பாடு தான் செய்யணும் போல. இருந்தாலும் தூங்கட்டும். நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். செம தூக்கத்துல இருக்காங்க போல. ஓகே முடிச்சுக்கலாமா? அங்கே இருக்கட்டும் விடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முடிச்சுக்கலாமா? தூங்க பாரு. எடுத்துன்னு வர மாட்டியா போன? பக்கத்துல எடுத்துட்டு வருது. சரி நீதான் கஷ்டப்படுறியே. 1 hour 2 hour இருந்தனா இவங்க அம்மாவே வந்து எழுப்பி விட்டுருவாங்க. பாருங்க காய்ஸ் எப்படி டயர்டா கிடக்குற. கண்ணெல்லாம் ரெட் ஆகி செவிடு விடு. ஜுரமே வந்துடும் காய்ஸ். அவ்வளோ தூங்க விடலன்னா அப்புறம் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க மேடம். ஏற்கனவே எனக்கு கத்திட்டா. இந்த வீடியோ நான் உங்களுக்காக தான் இந்த டைம்ல எடுத்தேன். எனக்கே கண்ணெல்லாம் ரெட்டாக வருது. தூக்கம் வேற எனக்கும் செம்மையா வருது. ரொம்ப கோவப்படுறா, கத்துறா ஒரு பக்கம். முடியலப்பா. அதனாலதான் நான் சீக்கிரமா முடிச்சிட்டேன். ஸோ இருந்தாலும் ஏற்கனவே நிறைய வீடியோ எடுத்துட்டோம். நாங்க என்ன வீடியோ எடுத்தோம்னாக்கா என்னமோ எடுத்தோம். இந்த என்ன வீடியோ வீடியோ நிறைய எடுத்துட்டோம். ஒரு 2-3 எடுத்துட்டோம். அதை எடிட் பண்றதே இவளால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாவம். அதனாலதான் இவ்வளவு லேட்டா நாங்க தூங்குறோன்னே சொல்லலாம். அதனாலதான் மெயினா இவ்வளவு லேட்டா தூங்குறா. எடுத்ததுதான் அவ்வளவு நேரம் ஆச்சு. எடிட்டிங்லாம் கம்மியா தான். ஆமா ரொம்ப நேரமா ஒரு ரீகேஷன் வீடியோ எடுத்தோம்னா எப்படியும் ஒரு 2 hour 3 hour ஆச்சு ஆகும் எங்களுக்கு. ஏன்னா டேக் போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் இவ்வளவு லேட் ஆகி எடிட் பண்றதுக்கு டைம் ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் தரமான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்காகவே. ஓகே இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ. பாய் பாய். தூங்கட்டும் பாவம் அவ. சாரி தூங்கு.